Musa, hey Musa, hey Musa. சலாம் அலைக்கும். நம்ம நாட்டுல நடக்க போற வியாபாரத்தோட ரூட்டும் பாஸ்வேர்டும் தான் இந்த டிஸ்க். இந்த டிஸ்க்குக்காக தான் சாம்ராட் உன்னை என்கிட்ட அனுப்புனான். ஆனா நான் இப்போ உன்னை நேரடியா மேலோகத்துக்கு அனுப்ப போறேன். போட போடுறேன். என்னாச்சு பாஸ்? அவன் பூமியில இருக்கானோ கீழே இருக்கானோ இல்ல வானத்துல இருக்கானோ, அவன் எங்க வேணா இருக்கட்டும். ஆனா அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னு வைய, அங்க போய் அந்த சாம்ராட்டோட பேர் அழிச்சிட்டு இந்த மூசாவோட பேர் அழியாத மாதிரி எழுதி வச்சிட்டு வா. ஓகே? ஓகே பாஸ். திஸ் இஸ் மை ஆர்டர். சாம்ராட் பிசினஸ்னா என்னன்னு நான் உனக்கு கத்து தரேன்டா. ரவி சொல்லுங்க சார். சாம்ராட்டை பத்தின அப்டேட் ஏதாவது இருக்கா? இல்ல சார், ஆனா சாம்ராட் எப்போ இந்தியா வராருன்னு நாங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நானே இதை பர்சனலா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். குட். தேங்க்யூ சார். 1 minute. ஹாய் ஆரோஹி, எப்படிமா இருக்கிற? அப்பா போன் எடுக்க ஏன்பா நீங்க இவ்ளோ லேட் பண்றீங்க? ஏமா இந்த வயசுல எனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவங்க கால்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றேன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரே காமெடி தான் போங்க. போலீஸ்ல இருக்கிறதுனால எப்பவுமே ஸ்ட்ரிக்டா உருன்னு மூஞ்ச வச்சிருக்கணும்னு அவசியமே இல்ல. காமெடி இல்லாம வாழ்க்கையே இல்லம்மா. சரி நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. நீங்க இல்லாம நான் எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? நல்லா பேசுறம்மா. நாளைக்கு என்னோட ரிசல்ட் வரப்போகுதுப்பா. அதுக்கப்புறம் நாளானிக்கு உங்க செல்ல பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி நிப்பா. அப்புறம் இன்னொரு good news பா. டாடா மெடிக்கல் காலேஜ்ல நான் ஜூனியருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அங்கதான் போய் ஜாயின் பண்ண போறேன். நிஜமாவே ரொம்ப நல்ல செய்திமா. ஓகேப்பா, நான் இப்ப போனை வைக்கிறேன், அப்புறமா பேசுறேன். பாய். பாய். சார் ப்ளீஸ். போலாம். சாம்ராட், இன்னைக்கு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க திரும்பி இங்க வந்த உடனே உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சாம்ராட்டை அவங்களோட கற்பனையில மட்டும்தான் கைது பண்ண முடியும், நிஜத்துல கைது பண்ண முடியாது. எஸ். ஹாய் ஆரோஹி. இன்னைக்கும் நீங்க டியூட்டிக்கு போறீங்களா? நான் எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். உங்களால ஒரு நாள் கூட லீவ் எடுக்கவே முடியாதா? இங்க பாருமா, இந்த நாட்டுடைய நலனுக்காக நாங்க எப்பவுமே எங்க சந்தோஷத்தை எழுந்துதாமா ஆகணும். இந்த நாடுதாமா எங்களுக்கு தாய். தாய் நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஐஜி மகேந்திர பிரதாப். எஸ் மேடம். No office duty. Today is your off day. Okay madam. I love you pa. I love you too da. நீ எனக்கு செல்லும்டா. You are my sweetheart.
ஹலோ, ஏன்டா அவனுக்கு போன் எடுக்க இவ்வளோ நேரம்? சாப்டர் முடிச்சிட்டீங்களா இல்லையா? சாம்ராட்டோட நிலைமை என்ன? அவன் போஸ்ட்மார்ட்டம் நடக்குமா நடக்காதா? ரொம்பக்கு மூசா கிட்டே அவனோட ஆட்டத்தை ஆடுறானா? அவன் என்ன பெரிய இவனா? The king is coming. சாம்ராட்டை கொல்றத பத்தி யோசிக்க தான் முடியும், ஆனா கொல்ல முடியாது. வச்சுட்டானே ஆப்பு. அவன் சாகாம உயிரோட இருக்கா? இது நீங்க என்ன பண்றீங்க? இம்பாசிபிள், இம்பாசிபிள், இம்பாசிபிள். என்னானாலும் சரி, அவனை இந்த நாட்டுக்குள்ள நுழைய நான் விட மாட்டேன். ஒருவேளை வந்துட்டானா? அதுக்கப்புறம் அவனை உயிரோட நான் விட மாட்டேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் இப்ப வந்துகிட்டு இருக்கான். உடனே ஏதாவது செஞ்சாகணும். நாம ஒண்ணு பண்ணலாமா? அவன் பிளேனையே கிராஷ் பண்ணிடலாமா? வாய மூடு. பேச்சுடா. சாம்ராட்டுக்கு போன போடு. இத போட்டுட்டேன். உடனே போடு. 9806 பெல் அடிச்சிட்டு இருக்கு. இந்தாங்க பேசுங்க. செய்தி கிடைச்ச உடனே அப்படியே துடிச்சிட்ட போல இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான் தம்பி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் நாட்டுக்குள்ள வந்து இஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இம்பாசிபிள், சிம்பிளி இம்பாசிபிள். சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோ. என்ன? ஏய், சத்தம் மட்டும் கிடையாது, இந்த மொத்த நாடு என் கைக்குள்ள தான் இருக்கு. பெரிய இவனா நீ? என் நாட்டுக்குள்ள வந்து நீ வியாபாரம் பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இம்பாசிபிள், சிம்பிளி இம்பாசிபிள். நீ நினைக்கிற மாதிரி இது சிங்கப்பூரோ ஹாங்காங்கோ மலேசியாவோ கிடையாது. இது இந்தியா, என் நாடு. வியாபாரங்கிறது ரெண்டாவது விஷயம்தான். நீ இந்த நாட்டுக்குள்ளேயே கால் வைக்க முடியாதபடி நான் பண்ணுவேன். எஸ், என்ன புரிஞ்சதா சாம்ராட் தம்பி? இந்த சாம்ராட் சக்கரவர்த்தி மாதிரி வந்து இறங்குவான்டா. ஏய், உன் காமெடிய முதல்ல நிறுத்து. ஏய், இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. என் வியாபாரத்துல நீ குறுக்கிட்டேன்னு வையே, அப்புறம் நீ இருக்கிற இடம் தெரியாம உன்னை நான் அழிச்சிடுவேன். புரிஞ்சதா? எஸ். சாம்ராட்டை கொல்ல முடியும்னு நீங்க கற்பனை வேணா பண்ணலாம், ஆனா அது நிஜத்துல நடக்காது.